வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டையே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சுவண்டையே, வாழலை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பதும் வாழலை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதும் வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன்னாவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவனை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாம். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே, தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டையே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மெய்விளக்கு வாசக நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மெய்விளக்கு ஊழியங்களின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கடந்த 2 மாதங்களிலும் நோவாவை பற்றிய செய்தியை நாம் கேள்விப்பட தேவன் உதவி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இம்மாத செய்தியிலும் தேவன் கோணலும் மாறுபாடுமான சந்தையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் காத்து கொள்ளுவதற்கு தேவன் தர்ற ஆலோசனைகளை கேட்போமா? பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலையிலும் கூட இந்த காணொலி வழியாக உடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிற எங்களை ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் கொடுக்குறோம். உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே எங்களை குணமாக்க வேண்டுகிறோம். இந்த வேலையில் உடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட இருந்து பேசுவீராக. எங்களோடு கூட இருந்து இடைவிடும். மீதான வேலையில் உடைய கிருபையும் ஆறாத பிரச்சனை கூட தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நோவாவை குறித்து சொல்ல வேண்டுமானால் 3 விசுவாசம் உள்ளவனான, 2வதாக பயபக்தி உள்ளவனாக இருந்தார்,
வேத வசனத்தின்படி வாழ்க்கையை அமைக்க, ஒவ்வொரு காரியத்தையும் அமைக்க கவனமாக இருந்தார். மூன்றாவது, பேழையை உண்டு பண்ணி பேழைக்குள்ள குடும்பத்தை கொண்டு போவதற்கு அவர் கவனமாக இருந்தார். பெரியமானவர்களே, நோவா ஆறுதல் தருகிற மனிதனாக இருந்தான். அவன் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை, என் மகன் எனக்கு கர்த்தர் சவித்த பூமியிலே, என் வேலையில, கையின் பிரயாசத்துல எல்லாம் இவன் என்னை தேற்றுவான், இவன் எனக்கு ஆறுதல் தருவான். பிரியமானவர்களே, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆறுதலை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறுதலை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்தார், ஆறுதலை கொடுத்தார், மன சமாதானத்தை கொடுத்தார். நீ போ, சமாதானத்தோடு போ, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அனுப்பினார். சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக இருந்தார். மகளே, நீ வேதனை நீங்க சுகமாயிரு, ஆண்டவர் ஆறுதலை தந்து அனுப்பினார். நோவா என்ற பெயருக்கு ஆறுதல் என்று பெயர். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். தேற்றுகிறவன் புதிய ஏற்பாட்டுல பர்னபா என்று ஒரு சீடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பர்னபா என்றால் என்ன பொருள்? ஆறுதலின் மகன். ஒரு கிறிஸ்தவனுடைய பணி என்ன? உண்மையா இயேசுவை கண்டுபிடித்தவனுடைய பணி என்ன தெரியுமா? நொந்து போய் சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை, இது ஒரு வாழ்க்கையான்னு நொந்து போய் இருக்கிறார்கள் எல்லாம். அவர்களுக்கு கிறிஸ்துவாகிய ஆறுதலை கொடுப்பதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய பணி. ஆறுதலை கொடுக்க வேண்டும். நோவாவை குறித்து சொல்லும் போது அவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லி, அவன் தகப்பனுக்கு அவனோட நம்பிக்கை மகன் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா என்றால் ரெஸ்ட், கம்ஃபர்ட் என்று பொருள், ஆறுதல், தேறுதல் என்று பொருள். பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அமையும். ஆறுதலை கொடுக்கிற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சிறு வயசுலயே அவங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, நோவாவை பார்த்து இவன் ஆறுதலை தருவான். சின்ன வயசுல நோவா எப்படி வாழ்ந்தாரோ தெரியாது, அதில் உள்ள விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் சிறு வயசுலேயே அவனை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர் சொன்னார், இவன் ஆறுதலை கொடுக்கிறவன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, மற்றொரு காரியத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நோவா தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்ததற்கு காரணம் என்று தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண் கிருபை பெற்றவன். ஆண்டவர்கிட்ட கிருபை வரலன்னா நீ ஒருத்தருக்கும் ஒண்ணும் செய்ய முடியும். ஆண்டவரத்தில் நீ கிருபை பெற்றிருந்தால் நீ உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கன்னியாகி இருந்து இயேசுவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருந்த அந்த காலகட்டத்திலே கன்னியாகி இருந்த மரியாளுக்கு தேவதூதன் தோன்றி என்ன சொன்னார்? கிருபை பெற்றவனே வாழ்க. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கிருபை வேண்டும், கிருபை பெற்றிருக்கிறாய். மரியாள் கிருபை பெற்றிருந்தார். ஆகையினாலே உலகத்துக்கு ரட்சகரை தந்தார். மரியாள் மூலம் உலக ரட்சகர் தோன்றினார். கிருபை பெற்றவர்கள் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். கிருபை பெற்றவர்கள் தான் உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அவர் கிருபை பெற்றவர். ஆகையினாலே நோவா கிருபை பெற்றவராக இருந்தார். அதனால குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது. அடுத்தது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை படிங்க, முற்பகுதி. நோவாவின் வம்ச வரலாறு 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதாவது வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னால குறைவற்றதாக இருந்தது. நோவாவினுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே குறைவற்றதாக இருந்தது. நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். யோபுவை குறித்து நாம் படிக்கிறோம்.
பூமியில் இருந்தவர்களுக்குள்ளே யோபுவை போல உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் இருந்ததில்லை என்று யோபின் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நோவா உத்தமனாக இருந்தார் என்பதற்கு என்ன விளக்கம் அளிக்கிறார்கள் என்றால், அவர் காலத்துல பாவம் தலைவிரிச்சாயிடுச்சு. கடுமையான பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, மாம்ச இச்சைக்கு அடுத்த பாவம், இது ரொம்ப தலைவிரித்தாடியது. அதுல அந்த காலத்துல நோவா நீதிமானாக இருந்தார். இப்போ உள்ள சூழ்நிலை எப்படித்தான் இருக்கு, பொல்லாத காலமாக இருக்கிறது. பவுல் அவருடைய நிறுவனத்தை, கலாச்சாரங்கள் நிறுவனத்தெல்லாம் எடுக்கும்போது அப்பவும் ரொம்ப மோசமான கட்டம் இருந்தது. மாம்ச இச்சையின் பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் இன்னும் நிறைய பாவங்கள் நிறைய வகை இருக்கியா. இந்த பாவங்கள் தலைவிரித்து ஆடியது. நோவல் காலத்துல மனு குலத்தினுடைய பெண்கள் ரொம்ப அழகா இருந்தாங்க. they were very beautiful, ரொம்ப அழகான மக்களாக இருந்தார்கள். இதுல இந்த விழுந்து போன தேவதூதர்கள், இந்த தேவ புத்திரர்கள் போட்டிருக்க, நீங்க பாருங்களேன். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்களேன். தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து வந்தார்கள். அதாவது மனித இனம் வேறு, விலங்குகள் வேறு. அதே போல தேவ தூதர்கள் இங்க தேவகுமாரர்னு போட்டிருக்கு. அது பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. தேவகுமாரர்னா சேமியனுடைய சந்ததி, கடவுளை உண்மையா நேசித்தவர்கள்னு சொல்றாங்க. அது பொருந்தி வராது. தேவகுமாரர் என்பது ஏஞ்சல்ஸை கொஞ்சம் விழுந்து போன தூதர்கள், ராட்சதர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள் ராட்சதர்களாக இருந்தார்கள் போட்டிருக்கு. பூமியில பலத்த சந்ததியினராக இருந்தார்கள் எல்லாம் போட்டிருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் மிக்சர பிறந்தவங்க, அதாவது தேவ தூதர்களுக்கும் மனித பெண்களுக்கும் அப்படி பாவம் நடந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஹோல் ஜெனரேஷன் மனித, அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்களை மீட்க பூவுலகிற்கு வரணும். இது தேவ திட்டம். பாவம் செஞ்ச உடனே அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும்னு சாத்தானுக்கு ஆண்டவர் அன்று எச்சரிப்பு கொடுத்தார். ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். சாசு என்னன்னா, அந்த வித்தையை கரைப்படுத்திட்டா பியூரா ஹியூமன் ரேஸ் இருந்தா எனக்கு இயேசு கிறிஸ்து வர முடியும். மனித சமுதாயம் பியூரா மனித சமுதாயமா இருந்தா தானே இயேசு கிறிஸ்து அதுல வர முடியும். சமுதாயத்தையே கரெக்ட் பண்ண, எல்லாத்தையும் கலங்கப்படுத்தி விடு, கரைப்படுத்தி விடு, எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி விடு என்று சொல்லி இந்த விழுந்து போன தேவதூதர்கள் பிளானோட மனித பெண்களோடு அவர்கள் உறவு வைத்தார்கள். அந்த ஜெனரேஷன் ஆகலதான் ஆண்டவர் சின்ன ஒரு குழந்தைய கூட வைக்காம வெள்ளப்பதுல அமைச்சிட்டு, என்ன கரப்டட் ஜெனரேஷன். ஆனா நோவா சந்ததி மட்டும் அதுல தப்பி இருந்தது என்று சொல்கிறார். இங்க உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான் என்றால் இந்த தேவதூதர்களுடைய வித்து கலக்காம இவனுடைய ஜெனரேஷன் மட்டும் பியூராக இருந்தது, மனித சந்ததியாக இருந்தது. அதையெல்லாம் கலைப்பட்டு போயிருந்தது. பிரியமானவர்களே, ஆகையினாலேதான் ஆண்டவர் இந்த வெள்ளப்பெருக்கை அனுப்பி குழந்தைகள்ல இருந்து அவ்வளவு பேரையும் அழிச்சார். இந்த 8 நோவா, அவனோடு சேர்ந்த அவன் குடும்பத்தார், மொத்தத்துல 8 பேரையும் ஆண்டவர் காத்து அந்த பியூரா இருந்த அந்த மனித சந்ததியை அவர் வளருவதற்கு வழிவகுத்தார் என்று சொல்கிறார். கலப்பில்லாத ஒரு சந்ததியாக நோவாவின் குடும்பம் இருந்தது. அதைத்தான் இங்கே உத்தமன் என்று சொல்கிறார்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்ல, மற்றொரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பிற்பகுதியை படியுங்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா ஏன் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க முடிந்தது? நோவாவினால் ஏன் தன்னுடைய குடும்பத்தை வேலைக்குள்ளே கொண்டு வர முடிந்தது? பெரியமானவர்களே, காரணம் என்ன? அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அது சஞ்சரித்தல் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே வாக் என்று இருக்கிறது. நோவா வாக் வித் காட், தேவனோடு அப்படி நடந்தார் என்று இருக்கிறது.
எப்படி நண்பர்கள் 2 பேர் வாக்கிங் போறான்னு 2 பேர் சேர்ந்து அப்படி நடப்பாங்க இல்லையா? பேசி அவங்க மனதில் உள்ள வகைகளை 2 பேரும் பகிர்ந்து வந்து பேசி சந்தோஷமாக நடந்து செல்வார்கள். அதுபோல நோவா தேவனோடு நடந்து சென்றார். தேவனும் அவரும் அப்படி இணைந்து சென்றார்கள். பெரியமானவர்களே, தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை அது நமக்கு வேண்டும். அப்படிதான் குடும்பத்தை ரட்சிக்க முடியும். தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. தேவனோடு நமக்கு இடையில தடை இருக்கக்கூடாது. நம்ம ஆவி தேவ ஆவியோடு அப்படியே இணையணும். தேவ ஆவியோடு சேர்ந்து அப்படி நடக்கணும். தேவ ஆவியானவரோடு சேர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும், பணிகளை செய்ய வேண்டும். தேவனோடு இடையறாத ஒரு உறவு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடு இணைந்த வாழ்க்கை. அப்படியே ஆண்டவர் தொட்டுக்கிட்டே போனோம் எங்க போனாலும். அருமையான வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்க்கை தெரியுமா? நமக்கு மட்டும்தான் இந்த ஆவியை தந்திருக்கிறார். மனிதனுக்கு தான் அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் இல்லையா? தேவனை அறிந்து அவரோடு பழகுவதற்குரிய அந்த பிரிவு நம்மள ஆவின்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற விலங்கினங்களுக்கு கிடையாது. தேவனோடு பழக முடியாது. மனிதன் மட்டும்தான் தேவனை தேடுகிற உணர்வை பெற்றிருக்கிறார். மனிதன் தேவனோடு தேவ ஆவியோடு நம்முடைய ஆவியை கலக்கும். அப்படி 2 ஒண்ணா கலந்து அப்படி இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னொரு வகையில சொல்லணும்னா, உலகத்தின் மேல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. ஆவியானவர்கள் மனம் திரும்பி ஆவியானவர்கள் நிறைந்து அப்படி தேவனோடு அப்படி ஒன்றித்து அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாரு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்துக்கு அப்படியே மேல போற வாழ்க்கை. அப்படி கீழே உள்ளதுதான் வித்தியாசமா தெரியும். இங்க கீழே இருந்த பாம்பு உடனே என்ன பண்ணிக்கூடாது, நீதான் மேல வளர்ந்துகிட்டு இருக்கிய, கீழே பாம்பு கிடக்கு, தேள் கிடக்கு, ஒண்ணு உன்னைய சேதப்படுத்தா இல்லையா? அதுக்கெல்லாம் மேல நீ வாழலாம். அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வைத்து அதை உண்டு பண்ணத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருங்க. பாக மன்னிக்கிறத மாத்திரம் இல்ல, மன்னிச்சு அப்புறம் பாவத்துல வெற்றியை கொடுத்து அவரோடு இணைந்து அவரோட கட்டி பிறந்து அப்படி வாழ்வதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஐக்கியத்தை மீண்டும் ஒன்று கொள்வதற்காக வந்தார். தேவனோடு ஐக்கியத்தை தருவதற்காக வந்தார். பிரியமானவர்களே, ஆகியதான் நோவாவை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மற்றொரு மனிதன் யார் வேதகாலத்துல? ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொள்ள உயிரோட அப்படியே காணப்படாமல் போனான்னு இருக்கு. ஆண்டவரோட அப்படி ஒட்டி உறவாடி வாழ்ந்தீன ஆண்டவர் அப்படியே ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். உலகத்துல ஒரு மேலான ஒரு வாழ்க்கை வாழலாம். பிரியமானவர்களே, அதே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படியுங்கள். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்து முடித்தான். அறகுறைய செய்யல, செய்து முடித்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இடையில விட்டுட்டு போகல. அவன் அந்த வேலையை கட்டுகிற பணிய ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளவு மைன்யூட்டா ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து அதன்படியே அவன் செய்து முடித்தான். எவ்வளவு அதுல கஷ்டப்பட்டு பாருங்க. ஆனால் கீழ்ப்படுதல் இருந்தது. கீழ்ப்படுதல் இல்லாம ஒண்ணும் நடக்காது. தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிவார். தேவனோடு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வசனம் ஒண்ணு சொல்லுது, உலக மனுஷன் ஒண்ணு சொல்றான். நீ உலக மனுஷன் சொல்றபடி தானே செய்யற. தேவ வசனத்தின்படி செய்ய உனக்கு ஆசை வர மாட்டேங்குது, நீ முன் வர மாட்டேன் என்கிற. அதனால ஒரு 2 லட்சம் நஷ்டமா நான் என்னைய அந்த மனநிலை உனக்கு வரமாட்டேன் என்கிறது. ஒரு வீடு கட்டி கொடுக்காங்க, ஒரு சின்ன பொய் சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு ஒரு வீடு சாங்ஷன் ஆயிரும் சொல்றாங்க. நீ பைபிளையும் தூக்கிக்கிற, மணி திருமண வேலை சொல்லிக்கிற, சாதாரண போய் கையெழுத்து போட்டுட்டு போற. என்னையா ரசிக்கு என்ன வாழ்க்கை இது? என்ன ஒரு வீடு இல்லாம ஏன் குடிசையில வாழ்ந்துட்டு போறோம்? என்ன கெட்டு போகுது? பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்துட்டு போறோம், துண்டை விரிச்சு படுத்து எந்திரிச்சிட்டு போறோம். அந்த நாடோடிகள் வாழ்கிறார்கள், எப்படி வாழ்ந்துட்டு போய் பகவான் போய் சேர்ந்தா போதாதா?
அந்த மனநிலை உனக்கு வரமாட்டேன் என்கிறது இவ்வளவு கள்ளத்தனம் அப்படியே நைஸா இருக்கு, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் கிட்ட பெரிய பைபிளை பத்தி ஒத்தமர் மாதிரி பேசிக்கிறார். ஒரு சின்ன வீட்டுக்கு ஒன்னால இயேசுவை காட்டி கொடுத்துற, ஒரு சின்ன வேலைக்கு அநேக தங்களை இந்துக்கள் என்று போட்டுக் கொள்கிறாரு. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்க, இந்த கவர்மெண்ட் தர ஒரு வீட்டை காட்டில உனக்கு ஆண்டவர் ஒரு பங்களா கட்டி தர மாட்டாரு. நீ உண்மையா இருந்தா நான் உங்களுக்கு என்னுடைய இதை சொல்றேன். என்னுடைய வரும் நான் ஃபுல்லா வாலிப வயசுலயே அவங்களுடைய ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன். வேலையெல்லாம் விட்டுட்டுதான் வந்தேன். இருந்தா இப்போ எவ்வளவோ பென்ஷனு எவ்வளவோ வரணும் வைங்களேன், விட்டுட்டு வந்தேன். எவ்வளவு இடையில ரொம்ப நெருக்கங்கள் கஷ்டங்கள்லாம் இருக்குதான் செய்தது. என்னையா கெட்டு போயிட்டேன்னா, எனக்கு ஆண்டவர் ஒரு வீடு தந்திருக்காரு. நான் கெட்டிக்கிறதுல கேட்டுன்னு சொல்லல, இல்ல ஆண்டவர் தந்திருக்கிறார், தர முடியும் அவரால. ஒரு சிங்கிள் ஏர்னிங்ல வீடு அப்படி கட்ட முடியாது. ஆனா ஆண்டவர் தருகிறார். அவரு நினைச்சா தருவாங்க, அவரு நினைச்சா எங்க இருந்தாலும் எப்படியோ பொத்துட்டாலும் போவார். ஆனா உனக்கு அந்த விசுவாசம் இல்லையே, இருக்கிறத வருவாங்க, அவருக்கு வாழ்ந்துட்டு போயிடுவோங்கிற அந்த வெறி வர மாட்டாங்க. வெறின்னா தவறான வார்த்தை, ஒரு வைராக்கியம். ஆண்டவருக்கு வாழணும், இருக்கிறத ஒரு வாழ்க்கை. என்ன எத்தனை தடவை வாழ போற, எத்தனை தடவை வாழ போற, இன்னும் மறுபடியும் பிறக்க போறியா? இங்க வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இருக்கிற காலத்திலேயாவது இனியாவதுக்காக வாழ்வே. ஒரு வைராக்கியம் வர வேண்டாமா? ஒவ்வொரு காரியத்திலும் கீழ்ப்படிங்க. தேவனுடைய வசனம் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படியும். இது மாத்திரமில்ல, நோவாவில் காணப்பட்ட மற்றொரு காரியம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் படியுங்க. இப்பொழுது நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகர பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் உகந்தார். அவனோடு ஒரு பெரிய உடன்படிக்கையை அவர் செய்கிறார். இனிமே நான் பூமியை நான் அழிக்க போறதில்லை, அதுக்கு அடையாளமாக வானவில்லை வைத்தார். ஜலத்தினால பூமியை நான் அழிக்க போவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணினார். நீ பலிகி பெருகு என்று சொன்னார். மனிதனோட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? நோவா நன்றியுள்ளவராக இருந்தார். வேலையை விட்டு வெளியே வந்த உடனே போய் அவரு வேலையை அவர் கவனிக்கல. என்ன செய்யறாரு? வேலையை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாம் புறப்பட்டு வந்தார். 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எல்லாம் புறப்பட்டு வேலையில் இருந்து புறப்பட்டு வந்தன உடனே நோவா முதல்ல செய்யறது என்ன? பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தேடுறாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல போய் நன்றி செலுத்துகிறார். எப்ப பலிபீடம்? நன்றியுள்ள இதயம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு நன்றியோடு செல்லும் பொழுதுதான் ஆண்டவர் தொடர்ந்து வாக்கு பண்ணுகிறார். இனி நான் இந்த உலகத்தை நீரினால் அழிப்பதில்லை வாக்கு பண்ணுகிறார். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பிறகு அவர் வாக்கு பண்ணுகிறார். 9ஆம் அதிகாரம் தொடக்க பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா நேரடியாக அவர் வாக்கு பண்ணுகிறார். ஹியூமன் கவர்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். மனித அரசு, மனுஷனையே ஆளுகிற அந்த ஒரு நிலை அப்போதுதான் முதலாக உருவாக்கப்படுகிறது. அதுல சொல்றாரு, மனுஷன் தேவசாயிலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவன் ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. 9ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்கிறார். ஹியூமன் கவர்மெண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். முதலாக மனித அரசாட்சி, மனிதனை ஆளுகிற சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டு அங்கே அது ஏற்படுத்தப்படுகிறதை பார்க்க. காரணம் என்ன? நோவா ஆண்டோடு போய் விழுந்தார். எதுனால ஆண்டோடு போய் விழுங்க, அவருக்கு நல்லது பெற்றாலும் போய் விழுங்க, தேவை இருந்தாலும் போய் அவர் பாதத்துல விழுங்க. பலிபீடத்தை உண்டாக்குங்க. போற இடங்கள்ல ஜப பலிபீடங்களை உருவாக்குங்க. மாலை நேரங்களிலே போய் தனியா ஜபம் பண்ண பழகு. மாலை நேரங்களிலே தனியா போய் ஜபம் பண்ண பழகு. மாலை நேரங்களிலே நம்ம கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமானது, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொண்டது. அவர் வனாந்தரங்களிலே போய் ஜெபித்தார். காட்டு பக்கம் போய் ஜெபம் பண்ண பழகுங்க. பலிபீடத்தை உண்டாக்குங்க. அங்கதான் ஆண்டவர் கிட்ட பேசுவாரு, அவரு உடன்படிக்கை பண்ணுவாரு, அவரு வானவில்லை அடையாளமாக தருவார், உனக்கு பெரிய பாதுகாப்பை அவர் இங்கே கட்டளையிடும். மாலை நேரங்களை வீணாக்காதீங்க. வேலை இருந்தால் சரி,
மற்றபடி உடனே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, 2018 மாலை நேரங்கள் வேற இருந்து எங்கேயாவது ஒரு காட்டு பக்கம் போய் தனியா கிடந்து ஆண்டவன் நோக்கி கத்தப்படிங்க. கத்த தெரிஞ்சா போதுங்க, இருதயத்தை திறந்து இருதயத்தை கொட்ட தெரிஞ்சா போதும். பிரியமானவர்களே, அவர் வழிபடத்தை உண்டாக்கினார். அதனால பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு காரியம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அதாவது ஆண்டவர் முன்னறிவித்து வேலையை செய்ய ஆரம்பித்த பிறகு மக்களுக்கு எச்சரிப்பு கொடுக்க ஆரம்பித்தார். 120 வருஷம் அவர் நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அந்த 120 வருஷத்துக்கு பிறகு அந்த அழிவு வந்தது, தேவனுடைய நியாயத்திற்கு வந்தது. 120 வருஷம், அதாவது இட்ஸ் a லாங் பீரியட், நீண்ட காலம். 120 வருஷம் ஒவ்வொன்னா ஆண்டவர் சொல்ல சொல்ல செஞ்சு கீழ்ப்படிஞ்சு வாழ்வது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? நடந்து ஒவ்வொரு கிண்டல் பண்ணுவான். அங்குக்கு சத்தியத்தை நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருப்பது எவ்வளவு கடினமான காரியம் தெரியுமா? 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, நம்ம ஒரு 5-6 வருஷம் இது பண்ணாலே இந்த மக்கள் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். 120 வருஷம் தொடர்ச்சியா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. 120 வருஷம் நீதியை பிரசங்கித்தார். பிரியமானவர்களே, நீதியை பிரசங்கித்தார். பேதுரு புதிய ஏற்பாட்டிலே நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை பிரசங்கித்த நோவா, அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லுவார். பெர்சிவியர், நிலைத்து தளர்ந்து போகாது, அப்படியே விடாப்பிடியாக பிடித்த காரியத்தை அப்படி வைத்துக் கொண்டே வாழ்வது, பெர்சிவியரன்ஸ். நமக்கு 2 நாள் அப்படி தளர்ச்சி வந்துருது, அப்படி இல்லை. 120 வருஷம், 20 years, long years அவர் வேறுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார். மனதுங்க, ஆண்டோட்ட வாங்கப்பா, அழிவு வரப்போகுது, வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, கேட்டுக்கொண்டே 120 ஒரு கடைசியில அவர் குடும்பத்தை மட்டும்தான் அவரால் காப்பாற்ற முடியும். ஸ்ரீமானவர்களே, நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா பெரிய பலன் வெளியே தெரியாட்டால குடும்பத்தை நீ காப்பாத்திடலாம். உற்சாகமா ஊழியம் செய், தொடர்ச்சியா ஊழியம் செய், இடையில விட்டுட்டு ஊழியம் செய்யாத, ஊழியத்தை தொடர்ந்து நிலைத்து நீ காரியங்களை ஆண்டவருக்காக நீ செய்த முடியும். பிரியமானவர்களே, நோவாவை போல நாம் குடும்பத்தை வேலைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி நோவா காணப்படுவதை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையை உண்டு பண்ணினார். குடும்பத்தை ரட்சிக்க, குடும்பத்தை ஆயத்தப்படுத்த, குடும்பத்தை காப்பாற்ற, குடும்பத்தை அழிவு நின்று மீட்டெடுக்க அவன் ஒரு பேழையை உண்டு பண்ணினார். குடும்பத்தை காப்பாற்றுவதை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலாக ஆயத்தப்படுங்கள், குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நோவாவை போல ஆண்டவரே நாங்களும் கூட ஆறுதலை தருகிற பிள்ளைகளாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக விளங்க தேவாதி தேவன் தாமே உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர் ஆண்டவரை பொல்லாத ஜனங்களின் மத்தியிலே பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே வாழ்ந்த போதிலும் கூட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை காத்து கொண்டதோடு மாத்திரமல்ல, நீதியை பிரசங்கித்து ஆண்டவரை மக்களை ஆதாயப்படுத்த வாஞ்சித்தார். தன்னுடைய சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தினார். எங்களுக்கும் கூட ஆண்டவரே நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவரின் நேயர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்து அவருடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து அவருடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றி ஆண்டவரே அவரை ஆவிலே வளர்க்க ஆண்டவரே இந்த செய்திகளை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.